இந்த படம் இளமை ஒர்க் பண்ணும்போது நீங்க நினைச்சீங்களா சார் இதுக்கு கண்டிப்பா அவார்ட் கிடைக்கும்? 100% பீரியாடிக்கல் அப்படிங்கிறதுனால எனக்கு நிறைய ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அந்த ரிசர்ச் அந்த ரெஃபரன்ஸ்க்கே வந்து பல மாசம் ஆயிருக்கும் போலயே சார். நேர்ல 1.5 years எடுத்துக்கிட்டேன். 1.5 வருஷம். ஆமா ஆமா. சினிமா அப்படின்னா எல்லாருமே என்ன நினைக்கிறதுன்னா பெரிய காசு கொடுப்பாங்க, பெருசா இருக்கும். இங்க பெரிய சிக்கலே அது. அதை தாண்டி காசு கொடுக்க மாட்டாங்க. அதை தாண்டி ஜெயிக்கிறது தான் பெரிய சேலஞ்ச். ஒரு டைரக்டர் ப்ரொடியூசரா இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பண்றோம் ஒரு கட்டத்துக்கு மேல அவரே காம்ப்ரமைஸ் ஆகி காசு இல்ல சார், நம்ம இதை வேற மாதிரி லைவ்ல ஷூட் பண்ணுவோம் அப்படின்ட்டாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டு. நாங்க பண்ண லொகேஷன் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, அந்த சந்தன மர கடத்தல் எல்லாம் நடக்குதுங்க, அந்த லொகேஷன் அது. ஈவினிங் வரும்போது ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. 35 daysல ஒரு 4 to 5 times வந்து உள்ள போய் உட்காந்துடுறது. சும்மா ஏன் சார் உங்களுக்கு தெரியுமே எங்களை அப்படின்னு பேசியாச்சுன்னு சொன்னா இருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு வீடியோல எடுத்து அங்க அவங்களுக்கு அது ஒரு ஃபார்மாலிட்டி பண்ணிட்டு அப்புறம் அவங்களே ஜாலியா அனுப்பி விடுவாங்க. நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க இந்த படத்துக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அதுக்கு பெருசா ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காம போயிருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது? விஜய் சேதுபதி சார் நடிச்ச யாது முறை அவருக்கு அப்பவே எனக்கு ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸ் நான் வச்சிருந்தேன். ஆமா, அந்த ஸ்டேஜ்லயே. பட் இங்க வந்தாச்சுன்னா இட்லி காலில் சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது கையில, ஷூட் இல்லாதனால. பீரியாடிக்கல்னாலே எனக்கு ஸ்பெஷல் சம்திங். அதுல தான் எங்களோட நாங்க ப்ரூவ் பண்ண முடியும். மற்ற இதுலன்னு சொன்னா கேமராமேன் ஒன்று சொல்லுவாங்க, டைரக்டர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, எல்லாருக்குமே இன்புட். இங்க அப்படி இல்லை. இங்க நாங்க தான் ஹீரோ. வில்லன் வரல உண்மையிலேயே. 10 மணி வரைக்கும் ஆச்சு வரல. நான் வேலை செய்துட்டு இருந்தேன். என்ன கூப்பிட்டு சார் நீங்க தான் வில்லன் அடிங்க அப்படின்ட்டாரு. ஹீரோயினை ரேப் பண்றது கிளைமேக்ஸ். ஹீரோ கூட ஃபைட் நம்ம பின்னாடி உட்கார்ந்து தான் பாத்துருக்கிறோம். அடி டமால் உழுது மேல. அதுக்கு பிராக்டிஸ் பண்ண முடியல. வலின்னு சொன்னா வலி 1.5 நாள் போட்டு அடிச்சு கொன்னுட்டாங்க. விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களின் கலை இயக்குனர் மற்றும் இளமை திரைப்படத்துக்காக மாநில விருது வென்ற கலை இயக்குனர் ஜான் பிரிட்டோ அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். வாழ்த்துக்கள். இளமை படத்துக்காக ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்கீங்க. பெரிய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அதை பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எவ்வளவு ஹாப்பியா இருக்கு சார் அவார்டுக்காக? அவார்டு நான் எதிர்பார்த்தது இது ஆக்சுவலி 2016ல தர வேண்டியது. 10 years தாண்டிட்டாங்க. அதனால அப்போ எதிர்பார்த்து அப்போ கிடைச்சிருந்தா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். இப்போ கிடைச்சது மகிழ்ச்சி. பட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபீல் கிடைக்கல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே அது ரொம்ப சொல்ல முடியாத வார்த்தைகளால தான் சொன்னாங்க. ஆமா ரொம்ப லாங் டைம். 10 yearsங்கிறது கேரியர்ல இருந்து தாண்டி வந்துட்டோம். அந்த பீக்ல இருந்து நான் அப்போ. சோ எனிவே நீங்க 10 yearsக்கு அப்புறமா இந்த அவார்டு, இந்த ரெகக்னிஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது மிக ஒரு சந்தோஷமா இருந்திருக்கும். டெஃபினட்டா உங்களுக்கும் அப்படிதான் சார் இருந்திருக்கும். சோ இதுக்காக நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும், நிறைய ஃபோன் கால்ஸ் வந்திருக்கும். சோ யார்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் வந்தது? யாரோடது ரொம்ப ஸ்பெஷல்? என்னோட அசிஸ்டன்ட் மிஸ்டர் தாமரை தான் கால் பண்ணாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் மெசேஜ் அசிஸ்டன்ட் டைரக்டர் கோ டைரக்டரா இருக்கிற நண்பர் ஒருத்தர் ஜெயபிரகாஷ் அப்படின்ட்டு, வாழ்த்துக்கள் சார் மட்டும் மெசேஜ் வந்துச்சு. என்னன்னு எதுவுமே தெரியாது எனக்கு. எதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு அப்படின்ட்டு நான் தூங்கிட்டேன். ஆக்சுவலா ஒரு 6 o'clock எனக்கு வருது மெசேஜ் பார்த்துட்டு. சும்மா அப்படி கடந்து போயிட்டு நைட்டு தூங்கிட்டேன். நைட்டு 12 o'clock என்னோட கரண்ட்ல ஒரு படம் பண்ணிட்டு இருக்கிறேன். அதோட டைரக்டர் மிஸ்டர் ராஜா முகமது அடிக்கிறாப்ல. ஒரு 6-7 கால் வருது. நான் பொதுவாக நைட்டு 9 o'clock மேலே யார் காலையும் அட்டன் பண்ணுறது இல்லை. காலைல பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தூங்கிட்டேன். அப்புறம் விடிய காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு பார்க்குறேன். 7 மணி எந்திரிக்கும் பார்த்தா அப்பதான் வாழ்த்துக்கள் வந்துட்டே இருக்குது. என்னங்கிறது அவார்டு கிடைச்சது எனக்கு அப்பதான் தெரியும். அப்ப உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஆனா உங்களுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் வாழ்த்துக்கள் சார் தான் ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து. எதுக்குன்னு தெரியல. எதுக்கு நமக்கு பர்த்டேவோ இல்ல எதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்கன்னு. ஆமா, எது டச்சே இல்ல. திடீர்னு வரோம், வேற யாருக்கும் அனுப்ப வேண்டியது நமக்கு மாத்தி அனுப்பிட்டாங்க அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணி சார் அவார்டு வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. எனக்கு நம்ப முடியல, எப்போ என்ன அவார்டு அப்படின்ட்டு. பிறகுதான் நான் இதுல போய் பாக்குறேன், நியூஸ்ல போய் பாக்குறேன், வின்னிங் இது போட்டு ஹாப்பி அப்படின்ட்டு. அப்புறம் வீட்டுல எல்லாரோடய ஷேர் பண்ணிட்டு கொஞ்சம் எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. பட் இருந்தாலும் ரைட்டு, காட் கிரேஸ். இப்போது ஒரு அங்கீகாரம் தானே எங்களுக்கு. சினிமாவில் அதுதான் முக்கியம். நான் இதை நோக்கி தான் வந்தது. சென்னை ஒரு எண்ட்ல இருக்குது அப்படின்னா எங்களுக்கு கன்னியாகுமரி நேட்டிவ். அவ்வளோ தூரம் எப்பவுமே ட்ராவல் பண்ணி வரும்போது அந்த பஸ்ல வரக்கூடிய டைம் இருக்கு இல்லையா, லாங் டைம் வந்து கனவுகளோடயே வந்துட்டு இருப்போம். ரொம்ப ட்ரீமா இருக்கும். மதுரை வரும், மதுரை வந்தோடனே திருச்சி வரும், கிட்ட நெருங்கிட்டோம் அப்படின்னு. ஸோ அந்த கனவுகள் எல்லாம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். ஆமா, சினிமா ஜாயினிங்கிறது எனக்கு கிட்டத்தட்ட
ஒரு 35 இயர்ஸ் ஆயிடுச்சு. அப்பா. ஆமா, ம். இந்த ஜேர்னில கிடைச்ச ஒரு அங்கீகாரம். ஓகே. Okay. ஆனா இந்த படம் இளமை ஒர்க் பண்ணும்போது நீங்க நினைச்சீங்களா சார் இதுக்கு கண்டிப்பா அவார்ட் கிடைக்கும்? 100%. ஓ, ஏன்னா நினைச்சு. பீரியாடிக்கல் அப்படிங்கிறதுனால எனக்கு நிறைய ரெஃபரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ம். யூஸ்வலா பண்ணிட முடியாது அப்படிங்கிறனாலையும் எனக்கு இந்த கதையின் மேல இருந்த நம்பிக்கையினாலையும் இந்த டைரக்டர் கொடுக்குற ஒத்துழைப்பு, நாங்கள் எல்லாம் ரொம்ப டீம், நான் நல்ல ஜாலியாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அந்த இதனால அவங்க எதிர்பார்க்கறதை விட பெட்டராக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓ. நிறைய ஆர்காலஜிஸ்ட்டை பார்க்குறது. வாவ். ஆமாம், நிறைய 300 இயர்ஸ்க்கு முன்னால் என்ன இருந்துச்சுன்னு லைப்ரரியில் போய் ஒரு உட்காந்துட்டு ம். மார்னிங் போனேன்னா ஈவினிங் தான் வருவேன். ம். உட்காந்து ரெஃபரன்ஸ் கலெக்ட் பண்ணணும் இல்லையா? நெட்டில் எல்லாம் பார்த்தாச்சுன்னா இன்றைக்கி எல்லாரும் நெட்டில் பார்த்துடுறோம், கிடைக்காது. ஸோ ரியலாக வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3-4 ப்ரொஃபஸரோட காலேஜில் எல்லாம் போய் இது பண்ணி அவங்களோட ட்ராவல் பண்ணி, அதுவே ரொம்ப கஷ்டம். அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க வேற மூட்ல இருப்பாங்க தெரியும்ல உங்களுக்கு, டாக்டரேட் பண்ணவங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணி ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் வாங்கி அதை நோட் பண்ணி அதுக்கு ஒரு டிசைன் பண்ணி அப்படியே ஒரு பெரிய லாங் ப்ராசஸ். அதான் அந்த ரிசர்ச் அந்த ரெஃபரன்ஸ்க்கே வந்து பல மாசம் ஆயிருக்கும் போலயே சார். நேர் 1.5 years எடுத்துக்கிட்டேன் மேம். 1.5 வருஷம். ஆமா ஆமா, கதையை கேட்டுட்டு 1.5 years அதில் ட்ராவல். சூப்பர். நீங்க இளமை இந்த படத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட்குள்ள எப்படி சார் நீங்க வந்தீங்க? எப்படி அசோசியேட் ஆனீங்க? டைரக்டர் இப்படி சப்ஜெக்டை பேசிட்டு இருக்கும்போது ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு. ஓகே. ஸோ அவங்க வந்து இந்த கதைக்கு பிரிட்டோ கரெக்டாக இருப்பாப்ல அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. கதையை கேட்ட உடனே என்னால் ஒன்றுமே பேச முடியாது. அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக 2.5 hours அவ்வளோ டீட்டெயில்டாக பேசினார். அவருமே நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு இருந்தார், டைரக்டருமே. ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. ஆமாம், அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு அவுட்புட் கொடுக்க அவர் இன்னும் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டே இருந்தாங்க. டைரக்டரு, கேமராமேன், அப்படி டீமாக ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி. ஏன்னா நான் அந்த டைமில் பிஸியாக இருந்தேன். பிஸினா ஒரே டைம்ல 4 படம் பண்ணிட்டு இருப்பேன். ஆமா, எந்த படத்துக்கு இன்னைக்கு போறது அப்படின்னு எல்லாரும் சண்டை போடுவாங்க டைரக்டர். காரணம் என்ன அப்படின்னா எல்லாரும் கூட நான் இருக்குன்னு நினைப்பாங்க. ஆர்ட் டைரக்டர்னா முக்கியமான ஜாபுக்கு தான் போகணுன்ட்டு இருப்பேன் நாங்க. பட் எல்லாருக்கும் நான் இருக்கணும். ஆமா, அதை விரும்புவாங்க, போக முடியாது. ஸோ எப்படி மேனேஜ் பண்றதுன்னு அந்த 2014-15 ஷூட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தோம். அதையெல்லாம் தாண்டி இவங்க கூட இருந்து ஒர்க் பண்ணணும். அது யூஸ்வலா கமர்ஷியலா இருக்கும். அதை விட எனக்கு இந்த படத்துக்கு ரொம்ப டைம் எடுத்து பண்ணது. 4 படத்தை ஒரே டைம்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கே ஒரு சில கன்ஃபியூஷன் வருமா சார்? இல்ல, கன்ஃபியூஷன் இருக்காது, கிளியரா இருப்பீங்க. அப்ப நீங்க இளமை பண்ணும்போது வேற என்னென்ன படங்கள் சார் பண்ணிட்டு இருந்தீங்க? அந்த டைம்ல கத்துக்குட்டி அப்படின்ட்டு நம்ம நரேன் வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருந்தோம். டைரக்டர் ஏ வெங்கடேஷ் ஓட ஒரு படம் வந்து சும்மா நச்சுன்னு இருக்குதுன்னு ஒரு படம் போயிட்டு இருந்துச்சு. அது சென்னையில ஒண்ணு, கும்பகோணத்துல, இது வந்து ஆந்திரால தலக்கோணம். ஓகே. அப்போ அந்த ஒரு மாசத்துல எப்படி சார் பிரிப்பீங்க அந்த டேட்ஸ? இல்ல, அதுதான் ரொம்ப கஷ்டம். இது வந்து 1 மாசம் ஷூட்டு கண்டினியூஸா போயிட்டு இருந்தோம். நாங்க ஆந்திரால செட்டு போட்டிருந்தோம். எனக்கு செட் ஒர்க்கு மட்டுமே ஒரு 45 days எடுத்துக்கிட்டேன். என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, இதுல மெயினா நான் அதை சொல்லி ஆகணும். எனக்கு மட்டும் இல்ல, எனக்கு பிறகு வரக்கூடிய ஆர்ட் டைரக்டர்களுக்கு இது ரொம்ப இதா இருக்கும். சினிமா அப்படின்னா எல்லாருமே என்ன நினைக்கிறதுன்னா பெரிய காசு கொடுப்பாங்க, பெருசா இருக்கும். இங்க பெரிய சிக்கலே அது. அதை தாண்டி காசு கொடுக்க மாட்டாங்க. அதை தாண்டி ஜெயிக்கிறது தான் பெரிய சேலஞ்ச். ஆமா, அதனால நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது என்னன்னா, இந்த படத்தோட இளமை படத்தோட டைரக்டர் ஜூலியன் பிரகாஷ்ங்கிறவர், அவர் தான் ப்ரொடியூசர் கிடைக்காதனால. ஒரு டைரக்டர் ப்ரொடியூசரா இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். பண்றோம் ஒரு கட்டத்துக்கு மேல அவரே காம்ப்ரமைஸ் ஆகி, காசு இல்லை சார், நம்ம இதை வேற மாதிரி லைவ்ல ஷூட் பண்ணுவோம் அப்படின்ட்டாரு. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எப்படி 300 days முன்னாடி உள்ளது நீங்க லைவ்ல ஷூட் பண்ணுவீங்க, நாங்க அதுக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா லொகேஷன் சர்ச் பண்றோம், கிடைக்கல. எங்க கிடைக்கும்? பிறகு இல்லை சார், நீங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க என்ன பண்ண முடியுமோ உங்களால பண்ணுங்க, நான் போட்டு தரேன் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டேன் நேர. எனக்கு ஆந்திரால தலக்கோணத்துல மட்டும் ஒரு 7-8 படம் ஒர்க் பண்ணியிருப்பேன். எங்க போனாலுமே எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளை கிரியேட் பண்ணிடுவேன். ஸோ அவங்களோட சப்போர்ட் எல்லாம் இருந்ததுனால போயிட்டு இடம் பிடிச்சி கிளீன் பண்ற டே 1ல இருந்து ஒரு 45 days ஆயிடுச்சு. 70 பேர் வச்சு ஒர்க் பண்ணோம். ஸோ 17th century அப்படின்னு சொன்னனால அந்த கதைக்களமே ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைக்களமா இருக்கு. டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு டாஸ்கா இருந்திருக்கு. இப்போ நீங்க சொன்னதே ஒரு டாஸ்க் தான். இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்கா இளமை படத்துல நீங்க என்ன பாத்தீங்க? டாஸ்க் அப்படின்னு சொன்னா அது வந்து ஜல்லிக்கட்டை பேஸ் பண்ண ஒரு படம் வேற. பட் அனிமல் வச்சு எடுக்க கூடாதுங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுனால அது ஒரு கவ்வே வந்து ரெடி பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஆமா, ஒரு ஜல்லிக்கட்டு காலை அதை லைவ்ல தேடி பிடிச்சி அதுக்கு மூமெண்ட்ஸ் கொடுத்து அதுக்கு ரெடி பண்ணி, ஸோ அது ஒரு பெரிய டாஸ்கான ஒரு ஜாப். அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா ஒரு மலை பிரதேசத்துல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதனால ஹீரோ வந்து ஒரு
வேட்டைக்கு போற ஒரு ஆள். ஓகே. அவரு காட்டுக்குள்ளேயே தான் இருப்பாரு. ம். ஸோ அதுக்கான அனிமல்ஸ், பாம்பு, அணில், இந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் நிறைய. ஏன்னா சிஜி பண்றதுக்கு எங்ககிட்ட பணம் கிடையாது. ஓகே. அப்ப அதை நாங்க கேர்டேக் எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அதுல அந்த மாதிரியான விஷயங்கள இதுல நிறைய எங்களுக்கு பிளஸ்ஸா இருந்திருக்கும். அவார்டு கமிட்டி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னா இதெல்லாம் அதுதான் இதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. இருக்கலாம். எல்லாம் லைவா இருக்கும். ரெண்டாவது அன்னைக்கு இருந்த வெசல்ஸ், அன்னைக்கு மண்பானைகள் தான் இருந்துச்சு, மண்பாண்டங்கள். அதெல்லாம் இப்ப கிடைக்காது. இப்ப ரொம்ப ரேர் இல்லையா? பட் இப்ப கூட கிடைக்குது 2025ல. காரணம் என்னன்னா இப்ப எல்லாரும் நம்ம கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துருக்கோம். அன்னைக்கு கிடைக்கல, 10 இயர்ஸ் முன்னால கிடைக்கல. எல்லாமே நான் ரெடி பண்ணேன். ஆனா இளமை படத்துல வந்துட்டு ஆக்சுவலி டைரக்டர் உங்ககிட்ட வேணாம் லைவ் லொகேஷன் போலாம், காசு இல்லன்னு சொன்னவரு, இன்னைக்கு நீங்க அந்த பட்ஜெட்ல செட்டு போட்டு இன்னைக்கு அவார்டு கிடைச்சிருக்கு அப்படிங்கும் போது டைரக்டர் கிட்ட சொன்னீங்களா சார்? ஆமா, நான் முதல்ல ஃபோன் பண்ணது அவருக்கு தான் பண்ணேன். அப்படியா? என்ன சொன்னீங்க சார்? அவரு இப்ப என்னன்னா அவரு சினிமால இல்ல. ஏன்னா படம் வந்து கமர்ஷியலா ஜெயிக்கல. ஆமா, மற்றபடி நல்ல டாக்கு, நல்ல நேம் இருந்துச்சு. வேற 2-3 அவார்டுகளுக்கு அனுப்பியிருந்தோம் நாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஆக்சுவலா ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறாரு, நடத்துறாரு மதுரையில. அவர் அங்க போய் செட்டில் 10 இயர்ஸ். அவருக்கும் சினிமாவுக்கும் டச் இல்ல. கால் பண்ணி சொன்ன உடனே நான் யாருக்கும் கால் பண்ண மாட்டேன், எப்பமாவது தான் கால் போகும். அவர் ரொம்ப ஹாப்பி. ஆமா, படத்துக்கு எதிர்பார்த்தோம், ஆக்சுவலி டைரக்டருக்கு எதிர்பார்த்தோம் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு. அதுல எதுவுமே கிடைக்கல. அந்த படத்துல எனக்கு மட்டும்தான் கிடைச்சு. ஸோ எங்க சார்பா நீங்க வாங்கிருக்கீங்க, வாழ்த்துக்கள். எனக்கு என்ன அப்படின்னா, என்னோட ஒர்க்கு கிடைச்ச அங்கீகாரமாக இருந்தாலும் அதை தாண்டி என்னன்னா, இயக்குனர் இந்த கதைக்களத்தை எடுக்கலன்னா நம்மளால ஒர்க் பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. சினிமால அது ஒரு பெரிய விஷயம். அதனால அந்த இயக்குனருக்கு தான் முதல் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த செட்டு போடும்போது இன்னைக்கு அதை யோசிக்கிறீங்களா? அந்த நாஸ்டாலஜிக் ஃபீல் எல்லாம் வருதா? அந்த ஏன்னா அந்த பழைய காலத்து செட்டு அப்படிங்கும்போது நம்ம நிறைய படங்கள்ல பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் இந்த பர்டிகுலர் படத்துக்கு இன்னைக்கு அவார்டு வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த ஃபிளாஷ்பேக் வருதா சார்? 10 இயர்ஸ் முன்னாடி அந்த செட்டுக்குள்ள என்னென்ன மெமரிஸ் எல்லாம் இருந்தது? நிச்சயமா. என்ன அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய சேலஞ்சிங், பட் நல்ல ஜாலியா நான் ஸ்பாட்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். காலையில 5 மணினா நான் ஸ்பாட்ல இருப்பேன். ஒர்க் இருந்தாலும் இல்லாட்டாலும் போனாதான் நான் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா இருப்பேன். ஸோ அந்த மாதிரி நைட்டு 7 o'clock வரைக்கும் என் கூட ஒர்க் பண்றவங்க யாரும் டைம் பார்த்து ஒர்க் பண்றவங்க கிடையாது. அப்படியே டீமை தான் செட் பண்ணி வச்சிருந்தேன். எனக்கு இன்னைக்கு அவங்க எல்லாம் கூட இருக்கிறாங்க, எனி ஜாப் அப்படின்னு வந்துருவாங்க. ஸோ அந்த இது ஃபேமிலியா ஹேண்டில் பண்ணுவேன் எல்லாரையுமே. எனக்கு தேவையானது கிடைக்கிற வரைக்கும் சவுண்டை கொடுத்துட்டு இருப்பேன். அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருப்பேன் அவங்க கூட. ஆமா, ஸ்பாட்டை விட்டு எங்கேயுமே போகாம அங்கேயே உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அதை விட அதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க பண்ண லொக்கேஷன் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, அந்த சந்தன மர கடத்தல்கள்லாம் நடக்குதுங்க, அந்த லொக்கேஷன் அது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதான் அதுல ஜாலியான ஒரு விஷயங்கள். மார்னிங் என் ரூம் பக்கத்துல தான் போலீஸ் ஸ்டேஷன். அவங்க கூட போலீஸ் இன்ஸ்பெக்டர் எல்லாரும் கூட உட்காந்து தான் நாங்க டீ காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டு போவோம். ஈவினிங் வரும்போது ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. 4 கன்மேனோட வந்து அரெஸ்ட் பண்ணி எங்க ஆட்களை என்ன எல்லாரும் சேர்த்து ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. மழை மட்டும் வந்திருக்கோம் அப்படின்ட்டு. ஆமா, அது வேற நிறைய நடக்கும். ஒரு 30 daysல 35 daysல ஒரு 4 to 5 times வந்து உள்ள போய் உட்காந்துடுறது. சும்மா ஏன் சார் உங்களுக்கு தெரியுமேங்களா அப்படின்னு பேசியாச்சுன்னு சொன்னா, இருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு வீடியோல எடுத்து அங்க அவங்களுக்கு அது ஒரு ஃபார்மாலிட்டி பண்ணிட்டு அப்புறம் அவங்களே ஜாலியா அனுப்பி விடுவாங்க. சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் பாக்குறோம், வேகமா 2 வண்டி வந்து சேஸ் பண்ணி சினிமால பாக்குற மாதிரி ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி சேஸ் பண்ணி கன்னோட வந்து நிக்கிறாங்க, AK-47ஓட. ஆகா, என்னடா தப்பு பண்ணிட்டோம். அதான் காலையில டீ, சாயங்காலம் ஜெயில உள்ள பிரசன்ட்ல இருக்கிற மாதிரி இல்லையா? அப்படி ஒர்க் பண்ணோம். அது ஒரு பெரிய ஒரு டாஸ்க். அப்புறம் அந்த ஊர் மக்கள் பொதுவா எனக்கு என்ன அப்படின்னா, அந்த லைவ் கிடைக்கிறதுக்கு, இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கான முக்கிய விஷயம் வெறும் சினிமாக்காரங்களை மட்டுமே நான் வச்சு வேலை பார்க்கல. அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இல்லைன்னு சொன்னால் கார்பெண்டர் டீம் ஆகட்டும், பெயிண்டர் ஆகட்டும், எல்லாருமே இவங்களோட சப்போர்ட் மேஜராக இருக்கும் டெக்னிக்கல் வைஸ். இருந்தாலும் லைவுக்காக வேண்டி அந்த ஊர் மக்கள் லோக்கல்ல இருக்கிறவங்கள யூஸ் பண்ணோம். ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்களாம் நான் அவங்க ரிட்டர்ன் வர அன்னைக்கு ஊரே நின்று அழுதுட்டு இருந்துச்சு. ஆமாம், போகிறோமே அப்படின்னு. அந்த ஒரு இதில் ஒரு 30 days ஷூட்டு, ஒரு 45 days, ஒரு 75 days கூடவே இருந்துட்டோம்ல. சோ அந்த பாசம் அவங்களுக்கு அப்படியே அழுக எல்லாருமே. அண்ட் நீங்க வந்து இந்த மாதிரி விருது கண்டிப்பா கிடைக்கணும் அப்படின்றதுனால தான் நான் சினிமாக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. இந்த படத்துக்கு விருது வாங்கியாச்சு. அதே மாதிரி நீங்க நிறைய கஷ்டப்பட்டு ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான ஒரு செட்டு போட்டிருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க இந்த படத்துக்கு நல்ல ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அதுக்கு பெருசா ஒரு ரெகக்னிஷன் கிடைக்காம போயிருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது உங்க லைஃப்ல? அது
விஜய் சேதுபதி சார் நடிச்ச யாது முறை அவர் கேளு. டைரக்டர் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு மிஸ்டர் ரோகாந்த் அப்படின்ட்டு. ஓகே. அதுவும் ரொம்ப நாள் டைம் எடுத்து, அது ஒரு நல்ல சப்ஜெக்ட். அதுலயும் எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணோம். பட் அதுக்கான விஷயங்கள் அதுல கிடைக்கல. ஆமா, பெரிய ஏமாற்றம். இது வரைக்கும் நிறைய செட்ஸ் நீங்க போட்டிருப்பீங்க சார். பட் ஒன்னு என்னோட ஃபேவரட், என்னோட லைஃப் டைம்லயே நான் போட்ட ஒரு செட், நான் ரொம்ப ரசிச்சு அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ற மாதிரி எந்த ஆர்ட் டைரக்ஷன் ஒர்க் நீங்க பண்ணது ரொம்ப மறக்க முடியாத ஒரு அனுபவம்? நிச்சயமா. அது உண்மையிலேயே சொல்ல போனா இந்த படத்துல தான். இளமைதான். அதுல மாற்றம் இல்ல. பட் ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தினசரி அப்படின்னு என்னோட அவரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு டைரக்டர் நம்ம ஸ்ரீகாந்த் சாருக்கு ஹீரோ ஒரு படம் பண்ணோம். அதுல கூப்பிட்டு பண்ணாங்க. அது ஒரு 1.5 day தான் கொடுத்தாங்க. ஒரு செட் வேணும் சார் அப்படின்னு. எல்லாருமே ஏதாவது சிக்கல்கள் இருக்கும்போதான் என்னை தேடுற பழக்கம் அவங்களுக்கு இருக்கும். புட்டோ சார் இது கரெக்டா இருப்பாரு அப்படின்னு கூப்பிட்டாச்சு. நான் நம்பிக்கைக்காக என் மேல நம்பிக்கை வச்சு கூப்பிடுறாங்களே அப்படிங்கறதுல போயிட்டு பண்ணி கொடுத்தோம். நல்லா வந்துருந்துச்சு. பட் படம் பெருசா ரீச் ஆகல. அது அந்த மாதிரி. பட் இதே மாதிரி தான் சார் ஒரு செட் வந்து நம்ம போடுறோம், பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஈவன் ஃபார் இளமை படத்துக்கு கூட வந்து 1.5 வருஷம் நீங்க ரீசர்ச் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. இந்த செட் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் சார், ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை கலைக்கிற ஒரு வேதனை இருக்கும் தெரியுமா? அது எந்த அளவுக்கு சார் இருக்கும்? நிச்சயமா மிகப்பெரிய இதா இருக்கும், கொடுமையா இருக்கும். நான் அந்த டைம்ல நான் இருக்க மாட்டேன் உண்மையிலேயே. ஏன்னா நம்மளோட படைப்பு அது செட்டாட்டே பாக்குறது இல்ல. கண்டிப்பா அதை ஒரு உயிரோட்டமாவே தான் பாத்துட்டு இருக்கிறேன். அது அன்னைக்கு நான்லாம் போகல. லாஸ்ட் நாள்லாம் நான் இல்ல, நான் ரூம்ல இருந்துட்டேன். முடிச்சுட்டு வாங்க அப்படின்னு ஒரு 3 days ஆச்சு. அதுக்கு நம்ம செட்டை கிளியர் பண்ணி நம்ம கொடுக்க வேண்டியதும் எங்களோட பொறுப்பு இல்லையா. நான் ரூம்லயே இருந்துட்டு, நான் போகவே இல்லை. முடிச்சு எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணி கொடுத்துட்டு எந்த படத்துக்கும் செட் வந்து இப்படி கலைக்கிற டைம்ல இருக்க மாட்டீங்க. இந்த படத்துக்கு பர்టిక్యులரா. மற்ற படங்கள் வந்து as usual அதுல ஒரு உயிரோட்டம் இருக்காது இல்லையா. அது ஃபேண்டசியா இருக்கும், இதா இருக்கும், ஃபேன்சியா இருக்கும். நம்ம பண்ணிடுவோம். இவ்வளவு ஒரு க்ளோஸ்டு ஹார்ட்டா இருந்திருக்கீங்களா சார்? அந்த செட்ல இருந்து கடைசியா ஏதாவது மறக்க முடியாத ஏதாவது ஒரு பொருள் எடுத்துட்டு வரதோ, எடுத்துட்டு வந்து வச்சுக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்து வந்து வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? இல்ல, அந்த மாதிரி இது இல்ல, பழக்கம் இல்ல எனக்கு. பட் என்னன்னா இதை விட பெருசா அடுத்து சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் இருக்கிறனால இது பெருசு இல்லை எனக்கு. இது படைச்சிட்டோம் இல்லையா, இது முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் லெவல் யோசிப்போம். அதனால அந்த மாதிரி போறது. ஸோ என்னதான் வந்து நீங்க ஒரு 1.5 வருஷம் நீங்க ரீசர்ச் பண்ணி இளமை படத்துக்காக நீங்க ஒர்க் பண்ணியிருந்தால் கூட நம்ம வந்து எக்ஸாக்டா பார்த்த ரீசர்ச்சை வந்து ஒரு 100% வந்து எல்லா இடங்கள்லயும் கொடுக்க முடியாம போயிருக்கும் இல்லையா? அந்த இடத்துல பார்க்கும்போது என்ன மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் நீங்க பார்த்திருக்கீங்க? நினைச்சது எல்லாமே பண்றதுக்கு கடைசி வரையும் போராடுவேன் நான். எப்பவுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். ஆமா ஆமா ஆமா. காம்ப்ரமைஸ் எப்போ அப்படின்னா அது வேற கமர்ஷியல் மூவிகள்ல ஆயிக்கலாம், அது போதுப்பா அப்படின்னு போயிடலாம். இது போனோம்னா அப்புறம் நம்ம வேலை பார்க்கறதுக்கு இது இல்லை. இதுலதான் ஒரு ஆர்ட் டைரக்டரோட முழுமையான திறனை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் எங்களுக்கு. ஏன்னா எவ்ரி திங் அதுல வந்து கிரியேட். மற்றபடி இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற படங்கள் நாங்க ஒரு சோஃபா வேணும், ஒரு சாங் வேணும் அப்படின்னு சொன்னா என்ன இருக்கோ பர்ச்சேஸ் பண்ணிக்குவோம். எங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் மேக் பண்ணாங்க எல்லாமே. இன்னைக்கு எல்லாமே மேக்ஸிமம் பர்ச்சேஸ் ஹையர்ஸ் வந்தது. ஸோ அதனால எங்களோட படைப்பாற்றல் அதுல இல்லை. சூஸ் பண்றது மட்டும் தான் எங்க வேலை, செலக்ட் பண்றது மட்டும் தான் வேலை. அது அப்படி இல்லை இல்லையா. நாங்களே கிரியேட் பண்ணணும், நாங்களே டிராயிங் பண்ணணும், நாங்களே அதை மேக் பண்ணணும், அதையும் பட்ஜெட்டுக்குள்ள பண்ணணும். அதை ப்ரெசன்டேஷன் கரெக்டாக இருக்கும்போது அதுல நான் நிறைய காம்ப்ளிகேட். ஓகே ஓகே. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கும் போது எனக்கு இப்போ ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஏஐ வந்துருச்சு, சிஜி வந்துருச்சு. பட் அப்போ வந்து நீங்களே எல்லாமே யூஸ் பண்ணி டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க. இளமை வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருந்தால், ஒருவேளை 2026ல ரிலீஸ் ஆயிருந்தால் இப்போ இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்? ப்ராஜெக்டா சப்போர்ட்டா இருந்திருக்கும். பட் ஆர்ட் டைரக்ஷனுக்கு அவார்டு கிடைச்சிருக்குமா? கண்டிப்பா கிடைச்சிருக்கு. எல்லாம் சிஜி டீம் எடுத்துட்டு போயிருவாங்க. ஓ அந்த மாதிரி போயிருக்கும். சிஜிக்கு நிறைய செலவாகுதுன்னு இன்னைக்கு எல்லாம் ஏஐட்ட பண்ற அளவுக்கு வந்துட்டோம். பாம்பே போயிட்டு ஏஐல பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டோம். சோ அதனால இன்னைக்கு எல்லாமே சிஸ்டம் எடுத்துக்கும். சோ இன்னைக்கு நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆர்ட் டைரக்டரா இருக்கீங்கன்னா அதுக்கான காரணம் வந்து சின்ன வயசுல நீங்க பயங்கரமா டிரா பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டமே. அங்க இருந்து தான் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு. அது எப்படி நடந்தது, எப்போ நடந்தது? ஆர்ட்டுங்கிறது இயல்பா வந்த விஷயம். நான் தேடி போய் பண்ணல. அது எனக்குள்ளேயே இருந்து வந்ததுனால சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வில்லேஜ்களில் கிராமங்களில் கிடைக்கக்கூடிய கறிக்கொட்டை எடுத்து சோறுல படம் வரைகிறது அதுதான் கிடைக்கும். எந்த வயசுல இருந்து சார் வரைவீங்க? நான் ஒரு 6th படிக்கும்போது தொடங்கின மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். ஆமா. ஸோ அந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா ஒரு மரக்கடையில் வேலை பார்த்துருந்தாங்க. அவங்க ஓனர்ஸ் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, இன்றைக்கும் டச்சில் இருக்கிறோம். அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணாங்க எனக்கு. என் ஆர்ட் திறமை பார்த்துட்டு பெயிண்ட் வாங்கி கொடுக்குறது, பென்சில் வாங்கி கொடுக்குறது, கலர்ஸ் வாங்கி கொடுக்குறது,
போட்ஸ் வாங்கி கொடுக்குறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதே எனக்கு என்கரேஜாக இருந்துச்சு. ஓகே. ஸோ ஆமாம், அப்படி பண்ணி இருந்ததுல தான் அந்த ஒரு ஹாலிவுட் மூவில தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கிடைச்சி. ஆமா, அதுல இருந்தா சினிமா ஆசை தொடங்குது. ஆனா நீங்க எடுத்த உடனே அப்படியே டாப்புக்கு போயிட்டீங்க சார். காட் கிஃப்ட் அது, என்னன்னு தெரியல. அது எல்லாமே எனக்கு லைஃப்ல கிடைச்ச நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்காமல் பெருசா கிடைக்கும். இந்த ஹாலிவுட் படம் ஏதோ சொன்னீங்களே சார், அது என்ன கதை, என்ன நடந்தது எக்ஸாக்டா? ஊருக்கு, எங்க ஊரு வந்து திருநெல்வேலி மாவட்டத்துல சேரன் மாதவிங்கிற இடம். அங்க ஒரு அழகான ரயில்வே ஸ்டேஷன், அங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஸ்கூல் போயிட்டு வந்து வேடிக்கை பார்க்குறதுக்கு எனக்கு பிடிக்காது, அதனால நான் வெளியே இருக்கிறேன், அவுட்டரில் நிற்கிறேன். இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஷூட் பண்ணுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அவங்களுக்கு அங்கே ஒரு ஆர்டிஸ்ட் வரல, பாம்பே ஆர்ட் டைரக்டர் குருஜி அப்படின்னு. ஸோ அவங்க கூட்டு வர வேண்டியவங்க வரல, ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரில. இவங்களுக்கு அன்னைக்கு ஆள் இல்லை. அப்போ என்னடா பண்ணுறதுன்னு அவங்க ஹிந்திக்காரங்க எல்லாம் ஹிந்தியிலே பேசணும், எனக்கு ஹிந்தி தெரியாது. பேசிடுவோம். அங்கே நின்று ஒரு அண்ணா வந்து என் தம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, பண்ணுவார், கூப்பிட்டு வரேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு உட்காந்து ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். அவங்க எதிர்பார்க்காத காசை கொடுக்குறாங்க. ஆமா ஆமா ஆமா. ஸோ அன்னைக்கு காசு கூட பெருசா தெரியல, ஓப்பனா சொல்லியாச்சுன்னு சொன்னா எல்லாரும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சுத்தி வேடிக்கை பார்த்து நிக்கிறாங்க. என்ன உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு, சேர் போட்டு உட்கார வச்சு, காஃபி டீ கொடுத்து, மானிட்டர் பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க இல்லையா, கேமரா பக்கத்துல. அதுவே பெரிய, அது அன்னைக்கு அவார்டு வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆமா ஆமா. நம்ம ஊரு, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாம் சுத்தி நின்று வேடிக்கை பாக்குறாங்க இல்லையா. சோ அதுல ஒரு ஹீரோயிசம் அங்க இருந்து தொடங்கின சின்ன சின்ன ஆசைகள். அதுக்கு நீங்க முதல் வாங்கின சம்பளம் ஞாபகம் இருக்கா சார்? ஞாபகம் இருக்கு மேம். 50 rupees கொடுத்தாங்க. இது எந்த இயர்ல? இயர் வந்து 92. ஓகே. அன்னைக்கு 50 rupeesங்கிறது நியர் தான் இன்னைக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா 50,000க்கு சமம். சோ அந்த காலகட்டத்துல சார் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்களா? ஏன்னா ஊர்க்காரங்க எல்லாம் வந்து சினிமா அதெல்லாம் அப்படி போக கூடாது, வைக்க கூடாது, அந்த மாதிரி ஏதாவது அப்ரோச் சொன்னாங்களா? நிச்சயமா. அப்பா அம்மாவே விடல. நான் வீட்டுக்கு வேற பெரிய பையன். அப்ப என்ன அப்படின்னா, சினிமாக்காரங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மரியாதை இன்னைக்கு கிடையாது. ஆமா, தூக்கிட்டு போயிருவாங்க, கடத்திட்டு போயிருவாங்க, கொண்டு போய் பலி கொடுத்துருவாங்க, இப்படியான. ஆமா ஆமா. இன்னைக்கும் வில்லேஜ் இன்னைக்கு இருக்குதான்னு தெரியல, அன்னைக்கு அந்த காலகட்டத்துல இருந்துச்சு 92 நேரங்கள்ல. அப்போ எல்லாரும் பயந்துட்டு, எனக்குமே உள்ளுக்கு ஒரு பயம் இருந்துருந்துச்சு. இருந்தாலும் இந்த சினிமா ஆசைனால கூடவே டிராவல் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. ஒரு 2-3 நாள் அங்க ஊர்ல ஷூட் பண்ணாங்க, கூட இருந்தேன், வச்சேன், வேலை பார்த்து கொடுத்துட்டு நான் டெய்லி ஸ்கூல் போயிட்டு ஈவினிங் போய் ஜாயின் ஆகிடுவேன். ஓகே. ஆனா அன்னைக்கு யோசிச்சீங்களா இன்னைக்கு நம்ம இப்படி ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆகி அவார்ட் வாங்குவோம்? நிச்சயமா இல்ல மேம், நிச்சயமா இல்ல. அது எல்லாமே கடவுள் தந்த வரன்னு தான் சொல்லணும். எல்லாரும், அது நண்பர்கள், எல்லாரோட ஃபேமிலி, எல்லாரோட சப்போர்ட் தான் நம்ம இன்னைக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறது. ஆனா நடுவுல வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகி வெளியூருக்கு போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டோமே சார். அது டிசப்பாயிண்ட் இல்ல மேம், அதை சொல்லியாச்சுன்னா சினிமாவை திரும்ப நம்ம குறை சொன்ன மாதிரியா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு காசு தர மாட்டாங்க ஃபர்ஸ்ட். அந்த காலகட்டத்திலே நான் ஊர்ல நல்ல என்ஜாய் பண்ணி படம் வரைகிறதுல கமர்ஷியல் ஒர்க் நிறைய பண்ணுவேன். அன்னைக்கெல்லாம் சைன் போர்டுலாம் பண்றவங்களுக்கு வீட்டுல டெய்லி காலையில 4 பேர் வந்து காவல் நிற்பாங்க. போன்ஸ் கிடையாது, செல்போன் கிடையாது இல்லையா. காலையில வந்து பிடிச்சாதான் பிடிக்க முடியல. அன்னைக்கு போயிட்டோம் அப்படின்னா, வெளியே போயிட்டோம்னா ஈவினிங் தான் மீட் பண்ண முடியும். ஸோ அந்த நேரங்கள்ல பிஸியா இருந்ததுனால அப்பவே எனக்கு ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸ் நான் வச்சிருந்தேன். ஆமா, அந்த ஸ்டேஜ்லயே. பட் இங்க வந்தாச்சுன்னா இட்லி காலில் சாப்பிட்றதுக்கு காசு இருக்காது கையில, ஷூட் இல்லாத நாள். ஷூட் இருக்கிற வரைக்கும் ஓகே, நாங்க ரூம்ல இருந்தா காசு கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை. அன்னைக்கு சினிமா அப்படிதான் இருந்துச்சு. இன்னைக்கு கூட அந்த மாதிரி இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டோம். அப்போ ஊர்ல இருக்கிற பணத்தை எடுக்க இன்னைக்கு தான் செக் புக்கு, அன்னைக்கு நம்ம செக் புக்கு கூட கிடையாது. ஊர்ல பணத்தை வச்சுட்டு இங்க பட்டினி இருப்போம், எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ எனக்கு இது பிடிக்கல. என்ன சினிமா போறோம் நம்ம, அது இல்லாம முடியாதுல்ல அப்படின்ட்டு ஊருக்கு கிளம்பி போயிடுறது. அப்போ பின்னும் திரும்ப சினிமா கூப்பிடும் வா அப்படின்ட்டு. ஆமா, இயல்பா கூப்பிடும், வர்றது இருப்போம். கொஞ்ச நாள் ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா கிளம்பி போயிருவேன். அது அம்மா வீட்டுக்கு கோவிச்சுட்டு போற மாதிரி, அதே மாதிரி போற மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்ததுனால அப்படி இருந்தேன். பிறகு என்ன அப்படின்னு சொன்னா, ஃபேமிலி நான் ஃபர்ஸ்ட் பையங்கிறதுனால எனக்கு 3 சிஸ்டர். ஆமா, ஃபேமிலியை நான் தான் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால பணம் தேவைப்பட்டதுனால ஃபாரின். எனக்கு எங்க ஃபேமிலி சர்க்கிள் ஃபுல்லா வந்து கல்ஃப்ல தான் இருப்பாங்க. அதனால எங்களுக்கு ஈஸியா போறது இது வழக்கம். அதனால அப்படி போயிட்டேன். நான் வேற பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பேசிக்கலி டிராயிங் முடிச்சு நான் டிப்ளமோ முடிச்சிருந்ததுனால, ஒரு தடவை லண்டன்ல இருந்து ஒரு லேடி வந்து எனக்கு 24 கேரட் கோல்டு வச்சு ஆர்ட் பண்ற ஆர்ட் எனக்கு தெரியும். ஆமா ஆமா. அப்போ அது படிச்சுட்டேன், 95ல அதை படிச்சுட்டேன். ஸோ அப்போ வேர்ல்ட்லயே பாத்தீங்கன்னு சொன்னா மினிமம் ஆட்கள் தான் இருந்தாங்க அன்னைக்கு. அது எனக்கும் அந்த நானா இயல்பா கிடைச்ச ஒரு விஷயம். ஸோ அதனால நான் எனக்கு கல்ஃப்ல எல்லாம் பேலஸ்ல அந்த கோல்டு வச்சு பண்றது தான் வழக்கம் ஆர்ட்டுகள்.
ஸோ அதுக்கு நல்ல சேலரி தருவாங்க, கூட்டிட்டு போவாங்க, ஓகே. நல்ல மரியாதை இருந்துட்டு ஏர்ன் பண்ணிட்டு வர்றது. வந்தாச்சுன்னா வீட்டுல கொடுத்துட்டு சினிமாவுக்கு வந்துடுறது. சினிமா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட டச்லயே இருக்கிறது. அப்படியே மாறி மாறி போயிட்டு வந்துடும். ரீசெண்டா நீங்க பார்த்த படங்கள்ல சார் நீங்க பார்த்து வியந்த ஒரு ஆர்ட் டைரக்ஷன் அப்படின்னா ரீசெண்டா ஏதாவது படங்கள் இருக்கா? எப்பவுமே எவர்கிரீன் எங்களுக்கு தோட்டதரணி சார் தான். ஸோ அதுல பெரிய விஷயம் என்னன்னா, இது 10 இயர்ஸ் கழிச்சு கொடுத்த ஒரு டிராபேக்கா இருந்தாலும் ஒரே ஸ்டேஜ்ல நானும் சாரும் அவார்டு வாங்குறோம். அவங்க சார் பொன்னியின் செல்வன் வாங்கினாங்க. அவர் தான் எனக்கு ட்ரீம். எப்பவுமே சார் பண்றதை பார்த்து தான் நாங்க வந்தது சினிமாவுக்கு. ஆமா ஆமா. சோ நீங்க பொதுவா போய் ஒரு படங்கள் பார்க்கும்போது சும்மா ஒரு ஃபேனா பாப்பீங்களா, இல்ல ஒரு நார்மல் ஆடியன்ஸா பாப்பீங்களா, இல்ல அந்த ஆர்ட் டைரக்டர் அப்படின்ற கண்ணோட்டத்துல ஒரு படத்தை பாப்பீங்களா? அது ஆர்ட் டைரக்டருங்க கண்ணோட்டத்துல பாக்குறேன். மறந்துடுவேன், படத்தை மறந்துடுவேன். பேக் ட்ராப்ஸே பார்த்துருக்கேன், என்ன பண்ணிருக்காங்க, எப்படி பண்ணிருக்காங்க, இதை இன்னும் பெட்டரா எப்படி பண்ணலாம், இல்ல இதுல என்ன தப்பு பண்ணிருக்காங்க, நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்கிறது மட்டும்தான் ஓடும். படமாட்டு பாக்குறதே இல்ல. தோட்டதர்ணி சார் வந்து நீங்க இன்ஸ்பயர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஏதாவது ஒரு சில காலகட்டத்துல நீங்க அவரோட பேசக்கூடிய வார்த்தைகள், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததா சார்? நிச்சயமா. என்னன்னா, சாரோட தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஏவிஎம் ஸ்டுடியோல ஃபர்ஸ்ட் போய் சாரை பார்க்க போறோம். அப்புறம் பார்க்கறதெல்லாம் பெரிய இது ஈஸியான விஷயம் கிடையாது. அப்போ பரணி ஸ்டுடியோல சார் ஏதோ ஒரு செட்டு போட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஞாபகம். என்ன ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, 92 இல்லையா, ஞாபகம் இல்லை. போட்டிருக்காங்க. சார்கிட்ட போய் கேட்குறேன், ஆர்ட் பண்ண தெரியுமா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. சரின்ட்டு ஒரு நடராஜர் ஸ்டாச்சு ஒன்று ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை என்ன பண்ண சொன்னாங்க. இமிடியேட்டா நமக்கு தான் ஆல்ரெடி கை வந்த கலை தானே, என்ன சைஸ்ன்னு கேட்டுட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தேன். பார்த்துட்டு சாருக்கு ரொம்ப திருப்தி. அந்த நாட்கள்ல ஒரு 10 நாள் அந்த செட்ல ஒர்க் பண்ணேன். அப்போ அப்ரெண்டிஸ் தானே, அசிஸ்டன்ட் கூட கிடையாது பேசிக்கலி. பார்த்துட்டு சினிமா அப்படி பழகி அப்புறம் சார் வளர்ந்து வர்ற நான் கொஞ்சம் வரும்போது சார் கொஞ்சம் படங்கள் பண்றதை விட்டுட்டாங்க. நானும் இது பண்ண முடியல. பிறகு அன்னைக்கு ஸ்டேஜ்ல தான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கடவுளை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல். ஆமா. அவர் ஒர்க் பண்ண படங்களே நீங்க பார்த்து பிரம்மாண்டமா வியந்த ஒரு செட் அப்படின்னா எந்த படம்? இப்போ பொன்னியின் செல்வன் தான். நிச்சயமா. ஆமா ஆமா. அவங்களோட எல்லா படங்களும் இந்த பீரியாடிக்கல்னாலே எனக்கு ஸ்பெஷல் சம்திங். அதுல தான் எங்களோட நாங்க ப்ரூவ் பண்ண முடியும், ஒர்க்கை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா. ஏன்னா யாரும் என்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க. மற்ற இதுலன்னு சொன்னா கேமராமேன் ஒன்று சொல்லுவாங்க, டைரக்டர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க, எல்லாருக்குமே இன்புட் இருக்கும். இங்க அப்படி இல்லை, இங்க நாங்க தான் ஹீரோ. அதுதான் உண்மை. அதை தாண்டி பீரியாடிக்கல் போயிட்டோம்னாலே ஒன் ஆஃப் த ஹீரோ நாங்க தான். நாங்க இல்லைன்னா அதை கொண்டு வர முடியாது இல்லையா. அன்னைக்கு காலகட்டம் அப்படி இருந்துச்சு, இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு எல்லாம் ஏஐ கொடுத்துருது, கமாண்ட் கொடுத்தா போதும். சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் பேரரசு சார் வந்து உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஃபேமிலி ஃப்ரெண்ட் கேள்விப்பட்டோம். அவரோட படங்களையும் நீங்க வர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, சார் பண்ண படங்கள்லாம் மேக்சிமம் பெரிய படங்கள் எல்லாமே ஹிட் இல்லையா. அப்போ ஒரு படங்கள் பார்த்து பிரமிப்பா இருக்கும். ஆமா, விஜய் சார் வேற பண்ணிருப்பாங்க, திருப்பாஜி ஆகட்டு, இவ்வளவு பிரம்மாண்ட டைரக்டரோட ஒர்க் பண்ணணுங்கிறது எனக்கு பெரிய ஆசை. சரி அப்படின்னு அப்ரோச் பண்ணி படங்கள், அந்த சாம்ராஜ்யம் படம் பேர் பண்ணிட்டோம். நான் போய் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னிவெல்ல ஒரு செட்டு, ஒரு கிளைமேக்ஸுக்கு இது பண்ணுவோம். சார் சொல்லியிருந்தாங்க, சொன்ன விஷயங்களை வச்சு நான் எஃபோர்ட் போட்டு பிரம்மாண்டமா ஒன்னும் பண்ணி வச்சாச்சு. சரி. சார் காலையில கார்ல வந்து இறங்குறாங்க, என்ன பிட்டோ சார் இவ்வளோ பண்ணி வச்சிருக்கீங்க, எனக்கு இவ்வளோ எல்லாம் தேவையில்லையே. சார் நீங்க பெரிய டைரக்டரு, மாசா இது எடுக்க போறோம், நீங்க போய் இப்படி சொல்றீங்களா அப்படின்னா, படம் தான் பெருசா இருக்கும், செட் எல்லாம் சின்னதா அப்படின்ட்டாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உண்மையிலேயே அன்னைக்கு பண்ணதுல 80% ஷூட் பண்ணவே இல்லை. ஆனா பைக்ல ஷார்ட் டவுனும் பிரம்மாண்டமா இருக்கும். ஆமா, பேரரசு சார்கிட்ட இது மட்டும் கிடையாது, படத்துல மட்டும்தான் கிடையாது, இயல்பாகவே அந்த மாதிரியான கேரக்டர். பெரிய இயக்குனர், பட் இயல்பாகவே செலவு பண்ண விட மாட்டாங்க. ஆமா, செட்டுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறதுனா கூட எனக்கு ஏன் இவ்வளவு வாங்கி தந்தீங்கன்னு கேட்பாங்க. ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அவர். அப்போ உண்மையிலே அதை வேற யார்ட்டையும் பார்க்க முடியல என்னால சினிமால. அந்த மாதிரி ஒரு இயக்குனர், அதை செட்லிங் காமிச்சாங்க. சோ இன்னைக்கு நீங்க அவார்ட் வாங்கினதுக்கு அப்புறம் பேரரசு சார் என்ன சொன்னாரு? இன்னும் பேசல. சார் உயிர் நண்பன் என்ன சார் பேசலனா, நான் ஊர்ல இருந்ததுனால, ஏன்னா பெரிய மனுஷங்க அவங்க, அவ்வளவு நான் ரொம்ப உயரத்துல வச்சு பார்த்ததுனால
மேக்ஸிமம் நான் வந்தா நேர்ல போய் பார்ப்பேன். Okay. ஃபோன் பண்ணிட்டு இல்ல வீட்டுக்கே போயிடுவேன். ம். ஈஸியா இருக்கு. ஓகே ஃபேமிலி ஃப்ரெண்டு மேமா இருக்கட்டும் பாப்பாவா இருக்கட்டும் எல்லாருமே க்ளோஸ். ஓகே ஸோ அதனால அது எனக்கு ஒரு இஷ்யூவா இல்லை, அதனால இன்னும் பேசல. ஓகே சார், இப்போ டைரக்டர் அவர் வந்து உங்க ஃப்ரெண்டு, ம். பேரரசு சார் உங்க ஃப்ரெண்டு, ஆல்ரெடி ஹாலிவுட்லயே வந்து நீங்க கால் பதிச்சிருக்கீங்க. இந்த நிச்சயம். மாதிரி விஷயங்கள் இருந்து நீங்க டேரக்டர்ட்டே கேட்டிருக்கலாமே, உங்க ஃப்ரெண்டா வந்து எனக்கு ஒரு ரோல் கொடுப்பா நான் நடிக்கிறேன், அந்த மாதிரி விஷயங்கள் உங்க மைண்ட்ல இருந்ததா? ஃபர்ஸ்ட் ஆக்டிங்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா சார்? பேசிக்கலியா ஊர்ல சின்ன சின்ன வேடங்கள்ல டிராமாக்கள்ல நடிச்சு அப்படியா? வந்ததுதான். ஓகே. ஆ. பட் எனக்கு இதுல இருந்த காதல்னால எனக்கு அது மேல ஒரு பெருசா வரல. ம். பட் ஆனா நான் எல்லா படங்கள்லயும் நண்பர்கள் ஏதாவது ஒண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எப்பமாவது நான் ரொம்ப ஃப்ரீயா இருந்தா பண்ற வழக்கம். ம். அப்படியே ஒரு 2-3 படங்கள் சின்ன சின்ன கேரக்டர் காமெடி ரோல்ஸ்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா Okay. ஆமா நடிச்சிருக்கீங்க? பண்ணிருக்கேன். எந்தெந்த படங்கள் சார்? பள்ளி பருவத்திலே அப்படின்னு ஒரு படம் ம். என்னோட ஃப்ரெண்டு வாசு பாஸ்கர் சார் பண்ணாங்க. ம். அதுல ஊர்வசி மேடத்தோட வேலைக்காரனாட்டு நடிச்சிருப்பேன். ஓகே. ஊமை கேரக்டர் வேற நம்ம Okay. ஆமா 16 வயதுல சப்பானீஸ் கமல் சார் பண்ணிருப்பாங்க. ஆமா. அதே கேரக்டர் அப்படியே ம். நான் பண்ணிருப்பேன். ஏதாவது டைரக்டர் பார்த்துட்டு நீ இதுக்கு வந்து கரெக்டா இருக்கப்பா, ஷார்ட் இப்படி வச்சு உனக்கு கரெக்டா இருக்கும், நல்ல ஒரு பயங்கரமான ஒரு வில்லனால உனக்கு கெட்டப் கொடுத்தா நிச்சயம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா சொல்லிருக்காங்களா சார்? அந்த மாதிரி சொல்லிருக்காங்களா? ஒரு படத்துல இதே மாதிரி கேரளால ஷூட் ஆ. போயிட்டு இருக்கு. ஓகே நான் பேசிக்கலி ஆர்ட் டைரக்டர்னா எல்லார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியா இருக்கேன்னா டைரக்டர் ரொம்ப க்ளோஸ். அன்னைக்கு வந்து கிளைமேக்ஸ் எடுக்கணும். வில்லன் அப்பதான் என்ட்ரி. அது வரைக்கும் டைரக்டர் வேற மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வில்லன் வரல, உண்மையிலேயே ஆ வரவே இல்லை. 10 மணி வரைக்கும் ஆச்சு வரல. நான் வேலை செய்துட்டு இருந்தேன். என்ன கூப்பிட்டு சார் நீங்க தான் வில்லன் நடிங்க அப்படின்ட்டாரு. Nice. ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு ஆசை இருக்கு மனசுக்குள்ள, அது நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு வர இருக்கிறோம். பட் அந்த சீக்வன்ஸ் ரொம்ப பயப்படுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ஆயிப்போச்சு. ம். ஹீரோயினை ரேப் பண்ற சீனு. ஐயோ. Okay. ஆமா ஆமா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ம். பண்ணி எடுத்து முடிச்சிட்டோம். அந்த சீன் ஓகே பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸ் ம். ஹீரோ கூட ஃபைட் நம்ம பின்னாடி உட்கார்ந்து தான் பார்த்துருக்குறோம். அடி டமால் உழுது மேல. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண முடியல. வலின்னு சொன்னா வலி 1.5 நாள் போட்டு அடிச்சு கொன்னுட்டாங்க. ஐயையோ. ஆமா ஆ. அது அப்படி ஒரு இது. அதனால வில்லனும் பண்ணிட்டோம். ஓ. ஆமா, ஆமா. பா, நான் யதார்த்தமா தான் ஆக்சுவலி கேட்டேன் சார், பட் நிச்சயம், உண்மையாவே நிச்சயம். இந்த மாதிரி சம்பவங்கள் இருந்திருக்கு. நிச்சயம். And உங்களோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணதே நீங்க வந்து அந்த ஹாலிவுட் படம் அப்படின்றது தான். ம். பட் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு ஆர்ட் டைரக்டரா ஏதாவது ஹாலிவுட் படங்கள்ல ஒர்க் பண்றதுக்கு ஏதாவது அப்ரோச்சஸ் பண்ணீங்களா சார்? நிச்சயம் மேம். 2015 நினைக்கிறேன். ஆமா ஒரு படம் வந்து நாங்க காவியன்னு ஒரு படம் பண்ணோம். என் ஃப்ரெண்டும் நானும் சேர்ந்து பண்ணோம். ஸோ அது லாஸ் வேகாஸ்ல தான் ஷூட் பண்ணோம் ஃபுல் படம். ம். அதனால யூஎஸ் போயிட்டு வந்துட்டோம். ம். அப்போ அங்கே இருக்கும்போது ஹாலிவுட் போகணும் அப்படிங்கிற ஆசை அந்த டைம்ல இருந்துட்டு இருந்துச்சு. அதுவும் படிப்படியா குறைஞ்சிட்டு. அண்ட் சின்ஸ் நீங்க வந்துட்டு ஆர்ட் ரொம்ப அழகா வரைவீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க அவங்கள ஏதாவது வரைஞ்சு இம்ப்ரெஸ் பண்ண தருணங்கள் ஏதாவது இருக்கா? 90s அந்த டைம்ல இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ அவ்வளோவா இருக்காது. அதனால வீட்டில் பெரியவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வரைகிறதுக்கு நாங்கள் தான் வரைஞ்சி கொடுப்போம். சின்ன ஓ. பாஸ்போர்ட் சைஸ் வச்சிருப்பாங்க. ஆ. இல்லை அப்படின்னா அவங்கள மெமரி நம்மகிட்ட வந்து சில விஷயங்களை சொல்லுவாங்க. நம்மளும் பார்த்துருப்போம் இல்லையா, ஊருக்குள்ள தானே பார்த்துருப்போம். அதை வச்சு நாங்கள் ட்ரா பண்ணி கொடுப்போம். பெருசா அதை வச்சு தான் அன்னைக்கெல்லாம் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம ஈஸியா பாஸ்போர்ட் சைஸை கொடுத்து எலார்ஜ் பண்ணி எவ்வளவு print போட்டு பெருசா வேணா வச்சிடுறோம். எடுத்துக்கலாம். ஆமா, ஆமா, பட் அந்த ஆமா. மைன்யூட் டீடைல்ஸ்ல எப்படி சார் கொண்டு வருவீங்க? இல்ல அது எங்களுக்கு ஒரு 4 years அது டிராயிங்ல பழக்கம் இருக்கு. வீட்டுல இருக்கிறவங்க அதனால ஆர்ட் அவங்களுக்கு இதுவே பெருசா இருக்கும். இப்ப பேர் எங்க அப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சின்ன வயசுல இருந்தே வளர்க்கும் போது ம். காசு பணம் முக்கியம் இல்லடா, பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எங்க அப்பா இறந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ம். எங்க அப்பா இருந்தாங்கன்னா இந்த உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதே நேரத்தில் பேருங்கிறது டெய்லி வீட்டுக்கு தேடி வருவாங்க. ஒரு படத்தை வரைஞ்ச உடனே எல்லாரும் அப்ரிஷியேட் பண்றது. ஊர்ல என்ன ஒரு ஃபங்க்ஷனால அன்னைக்கு பேனர் வைக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு மாதிரி ஃபிளெக்ஸ் கிடையாது. ம். நாங்க தான் டிரா பண்ணி கொடுக்கணும் Okay. கிளாத்ல. ஆமா அன்னைக்கு எல்லாமே அது ஆர்ட்னாலே ஒரு ஹீரோயிசம் தான் ஊர்ல. என்ன அப்படின்னா மெயினா நம்ம ஒரு டிரா பண்றோம் அப்படின்னா ஒரு 10 பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம பண்ணி முடிக்கிற வரைக்கும். அதுவே ஒரு எனர்ஜியா ஒரு பூஸ்டா இருந்தது. அது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் வரக்கான ஒரு சப்ஜெக்ட். ஊர்ல நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது படம் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. நாங்க நின்று வேடிக்கை பார்க்குறோம். நமக்கு அதுல ஒரு சின்ன ஈடுபாடு இருக்கனால நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம் ஸ்கூல் பேக்கே வச்சுட்டு. அப்போ அவங்க ஒரு 10 பேர் இருக்கும் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி வெளியூர்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப ஜாலியா பண்ணிக்கிட்டு நல்ல இது சாக்லேட்லாம் வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்களா. அப்ப நம்மளும் இதே மாதிரி பண்ணா சாக்லேட் நிறைய வாங்கி சாப்பிட்டு இது மாதிரி ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்ச நாட்கள் சம்பவம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் தான் அதுல இந்த அளவுக்கு இன்னைக்கு கொண்டு உட்கார வச்சிருக்குது. உங்க ஃபேமிலி எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்கு சார் இந்த த்ரூ அவுட் யுவர் ஜர்னி? ஃபேமிலின்னு சொல்லியாச்சுன்னா உண்மையிலேயே அம்மா
அப்பா அப்பா ரொம்ப சப்போர்ட் தருவாங்க. அம்மாவை தான் மறக்கவே முடியாது. இப்போவும் இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்க. நைஸ். கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்ததுனால ஃபர்ஸ்ட் மந்த் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கிடையாது. ம். ஆமா, இப்போ ஃபேமிலியில் யார்ட்டையும் கேட்க முடியாது. அம்மா காதில் கடந்த தோடு தான் ஃபர்ஸ்ட் எனக்கு இன்சியல். ஓகே. இன்னைக்கு இந்த இடத்துக்கு அவங்க தான் நான் காரணம். வா உங்க கண்கள்லாம் கலங்குது. ஆமா. அப்ப நிச்சயமா அவார்ட் வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க தான் ரொம்ப பெருமையாவும் கண்டிப்பா கண்டிப்பா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பா ஆ. கண்டிப்பா கண்டிப்பா அம்மா தான் அதுக்கு பேசிக். அம்மா தான் இந்த ம். அளவுக்கு இன்னைக்கு உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா உடல் தந்து உயிர் தந்து எல்லாமே தந்தாலும் கேரியரை ஸ்டார்ட் பண்ணி விட்டதும் அம்மா. அதில் மறக்க Super. முடியாத ஒரு விஷயம். Nice. ஸோ அவங்களுக்கு அதை சொல்லி ஆகணும். ஆஹா. நிச்சயமா. சோ இந்த தருணத்துல அந்த அவார்டை வந்து அம்மாக்காகவும் நம்ம வந்து டெடிகேட் Present. ஆமா பண்ணிடலாம். ஆமா ஆமா அவங்களுக்கு டெடிகேட். ஸோ பேக் டு இளமை படம் சார். நீங்க வந்து அந்த செட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ்க்கு மேல போட்டீங்க அப்படின்னு 45 சொன்னீங்க இல்லையா? days. ஆமா. இதை தாண்டி வேற ஏதாவது படங்கள்ல ரொம்ப அதிக நாள் எடுத்த செட் ஏதாவது இருக்கா சார்? மாய புத்தகம் அப்படின்னு டைரக்டர் ஜேபி அழகரோட படம். அவருக்கு டைரக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ம். ஆர்ட் டைரக்டரா அவருக்கு என்ன ரொம்பவே பிடிக்கும். எந்த Okay. படம்னாலும் உடனே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருவாங்க. என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணக்கு ஸ்பேஸ் இருக்கும். சில ம். டைரக்டர்கள்ட்ட அது இருக்காது. ம். ஸ்பேஸ் கொடுப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை என்ஜாய் பண்ணிட்டு திரும்பவும் அதை என்கரேஜ் பண்ணி எலார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர்கிட்ட ஒர்க் பண்ணும். மாய புத்தகம்னு ஒரு படம் பண்ணோம். ம். அதுவும் ஒரு லைட்டாக ஒரு பீரியாடிக்கல் 18th century. ம். அதுவும் சிக்கல் இதே மாதிரி தான். டைரக்டர் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். ம். ஸோ அதனால அங்கேயும் இஷ்யூஸ் இருக்கும். பட் அதுலேயும் என்னோட அவுட்புட் எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ கொடுத்து ஆ. பெரிய ஒரு விஷயம். அதில் நடந்து மறக்க முடியாத சம்பவம். இப்போ அது ஒரு 7 years மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு 4 நாளைக்கு முன்னால் தான் அங்கே தொடங்கின டச்சு இப்போ முடித்தேன். அதை சொல்லிடுறேன், மெயினாக சொல்லணும். ஆ. நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். படம் ஷூட் போயிட்டு இருக்கு. ம். லொக்கேஷன் பார்க்குறதுக்கு டைரக்டர் மாதே சார் வர்றாங்க. எனக்கு மாதே சாரை தெரியாது. அவங்க போய் ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷன் பார்த்துட்டு வந்துட்டாங்க. வெளியே வரும்போது ஆர்ட் டைரக்டர் யாரு அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. உடனே என்ன கூப்பிட்டு போகிறாங்க. ம். சார் நான் அடுத்து படம் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். ஆ. ஆர்ட் டைரக்ஷன் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, பண்ணணும் நீங்கள் எனக்கு அப்படின்ட்டு நம்பர் தந்துட்டு வந்தாங்க. ம். நான் அங்கே இருந்த பிஸியில் வந்துட்டு இங்கேயும் பிஸியாகவே இருந்துட்டு இருந்தேன். ஃபோன் பண்ண மறந்து விட்டுட்டேன். இப்போ பார்த்தா அவார்டு, அந்த படத்துக்கு பெஸ்ட் ஆர்ட் டைரக்டர் அவார்டு ஓ. கிடைச்சிருக்கு. ஒன்று ஆமா இது இந்த சார் என்ன தானே கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் எடுத்து டைரக்டருக்கு ஃபோன் பண்ணேன். இப்போதான் 4 நாளைக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணேன். ஓகே. சார் ஞாபகம் இருக்கா இப்படி இங்கே வந்தீங்க? சார் என்னை விட ஞாபகம் வச்சிருக்காங்க. ஆமாம் சார், அங்கே உங்களை பார்த்தேன், நம்பர் கொடுத்தேன், வந்து நீங்கள் கால் பண்ணல, விட்டுட்டேன் அப்படின்னு. பெரிய சந்தோஷம் சார். பட் அதில் அவார்டு வாங்கின ஆர்ட் டைரக்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டு, எனக்கு ஜூனியர். அப்படியா? அது ஒரு சந்தோஷம், பெரிய Super nice. சந்தோஷம். ஆமா, Okay. ஆமா. பேசும்போதே தெரியுது உங்களுக்கு வந்து இந்த பீரியாடிக் செட்ஸ் தான் வந்து நிச்சயமா, ரொம்ப நிச்சயமா, ஃபேவரட். நிச்சயமா, நிச்சயமா. அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா சார்? இதை வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், இந்த மாதிரி ஒரு செட் வந்து நான் போடணும்னு ஆசைப்படுறேன், அந்த மாதிரி ஏதாவது ஆமா, இருக்கா? நீங்க சும்மா இருந்தாலும் இப்போ விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேம், அதோட உச்சம் அப்படின்னு சொன்னா எட்ஜ் என்ன அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்க ஏரியால 17th century ஒரு சப்ஜெக்ட், ஒரு வார் ஒன்று நடந்திருக்குது. அப்போ ராஜாக்கள் டைம் தானே. அங்கே தேவசகாயம் பிள்ளைன்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஓகே. அவரோட ஹிஸ்டாரிக்கல் மூவி பண்ணணும்னு ஆசை. மினிமம் ஒரு 600 கோடி ரூபா வேணும் இன்னைக்கு டேட்டுக்கு. நான் 5 வருஷமா அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே. அந்த படத்துல பண்ணணும்னு வைங்களேன், ஹாலிவுட் மூவி எங்க பண்ண மாதிரி தான். அப்படியா? ஆமா 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 ஆமா. ஓகே. ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அதுக்கான ப்ரொடியூசர்களை தேடிட்டு இருக்கிறேன். அதுக்கான டைரக்டர்களை தேடிட்டு இருக்கேன். பட் கதை ஒரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப டைம் கிடைக்கும் போது பண்ணி வச்சிட்டு இருக்கேன் மேம். காட் கேரேஸ் அது கிடைச்சிச்சுன்னு சொன்னா பண்ற மாதிரி ஐடியால இருக்கிறோம். நிச்சயமா அது நடக்கும் சார். பண்ணா தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் 3 லாங்குவேஜ். சூப்பர். அவர் ஆக்சுவலி என்ன அப்படின்னா இப்போ ஒரு 3 years முன்னாடி புனிதர் பட்டம் கொடுத்தாங்க, செயின்ட் ஆயிட்டாரு. ஓகே. ஆமா ஆமா. சார் பண்ணாங்கல்ல, கமல் சார் பண்ண மருதநாயகம் மாதிரி ஒரு சப்ஜெக்ட். இப்போ நம்ம ஆர்ட் நமக்கு உள்ள இருக்கிறத ப்ரெசென்ட் பண்ணோம்னா நம்மளே ஒரு கதையை பண்ணிட வேண்டியதான்ட்டு அந்த லைஃப் ஹிஸ்டரி எடுத்து அதுக்கான ட்ராவல் போயிட்டு இருக்கு. ஏன் இங்கிலீஷ் அப்படின்னு சொன்னா, அந்த இன்வெஸ்ட் பண்றதை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அது வேர்ல்டு வைடு ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணியாச்சுன்னா அதுக்கான ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு இன்னைக்கு அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் சார். அது நிச்சயமா நடக்கும். அதோட இன்டர்வியூலயே நம்ம வந்து கண்டிப்பா உட்கார்ந்து பேசுறோம். ரொம்ப ஈகரா வேற இருக்கு. நீங்க வேற 600 crores பட்ஜெட் இதெல்லாம் சொல்லும் போது யார் அந்த ப்ரொடியூசரா இருப்பா, யார் டைரக்டரா இருப்பான்னு ரொம்ப ஈகரா இருக்கு சார். ப்ரொடியூசர்ஸ் வந்து குரூப் இதுதான் பண்ணணும்னு பிளான் பேசியிருக்கோம். இன்சியல் இது போயிட்டே இருக்குது. ஃபாரின்ல நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு ஃபண்டர்ஸ் இருக்காங்க. சூப்பர் சூப்பர். அதுக்கு ஒன்றும் பணம் பெரிய விஷயம் இல்லை, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது எப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே தான் ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு சிஜி எல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த பொன்னியின் செல்வன்லாம் வந்திருக்கு, பாகுபலி எல்லாம் வந்திருக்கிறதுனால கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்குதோ
இருந்தாலும் ஈஸியா இந்த அவார்டு கிடைச்சது இன்னும் அது ஒரு பெரிய பூஸ்டா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் உங்களோட சினிமா ஜர்னி பற்றி ரொம்ப அழகாக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணீங்க. மேலும் மேலும் நீங்கள் நிறைய விருதுகள் வாங்கணும், நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.